ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். இந்தியா தோற்று போயிட்டாங்க, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? எஸ், இந்தியா 155 ஆல் அவுட்டு 184 ரனில் தோத்துட்டாங்க. சூப்பர் இல்லை? ரைட். டே ரிவ்யூக்கு முன்னாடியே சொன்ன நான் 350க்கு மேலே அடிக்க விட்டீங்க ஆஸ்திரேலியாவை, நீங்கள் தோற்றுருவீங்க மேட்சை. ஏன்னா 4th இன்னிங்ஸ் நம்ம தான் விளையாடணும். 5th டே வர வரைக்கும் போவோம் இந்த மேட்ச்சு. எம்சிஜி 3,75,000 பேர் வந்திருக்காங்க இந்த 5 நாள்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அந்த 6 பவுலர் எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க நான் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயே சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு டே 6 பவுலர் எதுக்கு நீங்கள் ஒய் யூ நீட் 6 பவுலர்ஸ் இந்த டெஸ்ட் மேட்சஸ். பொதுவாக 4 பவுலர் தான் விளையாடுவாங்க. 5 பவுலர் விளையாடல ஒருத்தர் அண்டர் போல்ட் ஆகிருப்பாங்க. 5 வில் பி பியூர் ஆல்ரவுண்டர். பட் இந்த இடத்துல நீங்கள் 6 பவுலரை கூப்பிட்டு போய் 5ஆவது நம்பர்லேருந்து பேட்டிங் ஃப்ரிஜைலாக இருக்குன்னு நான் சொன்னேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், ஜஸ்வால், இந்த 4 தான் பேட்ஸ்மேன். 5ஆவதுல ரிஷப் பந்த் வராருன்னா ரிஷப் பந்த் மெயின் ஜாப் வந்து விக்கெட் கீப்பிங், அப்புறம் தான் பேட்டிங். ஜடேஜா மெயின் ஜாப் பவுலிங், அப்புறம் தான் பேட்டிங் இஸ் அடிஷன். அவ்வளோதான். தட்ஸ் நாட் பிரைமரி ஜாப். பிரைமரி ஜாப் பண்ணுறவங்களும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் 2 இன்னிங்ஸ்லையும் ஒரு இதில் ரன் அவுட் ஆகி விட்டாச்சு இவர் ஜஸ்வால் 82. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கில்ல ட்ராப் பண்ணீங்க சரி. அட்லீஸ்ட் யூ ஹேட் சர்ஃப்ராஸ் கான் ஆர் ஈஸ்வர் இருந்தாங்க, அவங்கள யாராவது விளையாட வச்சிருக்கலாம். ஜுரேல விளையாட வச்சிருக்கலாம், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனாக வச்சிருந்துருக்கலாம். சொன்ன 2 பேட் ஜஸ்ட் இமேஜின் இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தால் அந்த டெஸ்ட் மேட்சை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அண்டர் போல்டு நிதிஷ் ரெட்டி மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிச்சார். அவர் நம்பர் 5 அனுப்ப வேண்டியது தானே, எக்ஸ்டெண்ட் யுவர் டெயில். நோ. ஸோ அவரை கொண்டு போய் 7ஆம் நம்பரில் எதுக்கு காமிச்சிங்க? இஸ் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன். அவர் ஸோ என்ன இவங்களோட திங்க் டேங்க் என்ன யோசிக்கிறாங்க சுத்தமாக ஒன்றுமே புரியல. கௌதம் கம்பீர் வந்ததுலேருந்து இப்போ 3 டெஸ்ட் மேட்ச் இந்தியாவிலே தோத்தோம் நியூசிலாண்டுக்கு எதிராக 3-0. இப்போ ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாட்ட தோத்தாச்சு. விளையாண்ட 6 டெஸ்ட்டில் 5 டெஸ்ட் மேட்ச் தோத்தாச்சு. இவர் தான் கோச். என்ன பிளானிங் பண்ணுறீங்க? நடுவில் என்ன நடந்ததுல அஸ்வின் வேறு ரிட்டர்ன் பண்ணிட்டார். இந்த இடத்துல அஸ்வின் தான் நினச்சி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்மித் அவுட் பண்ணியிருப்பார். மோர் தென் 10 வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு டெஸ்ட்லேயே. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயே நான் சொன்ன போன வருஷம் விளையாட வைங்க அஸ்வின் தான் ஷுட் பி தேர் இந்த பிளேயிங் 11. அவர் பிளேயிங் 11 டிராவல்ஸ் எட் 115 அடிச்சுட்டு போயிட்டார். அவங்க 228 for 9 4th டே எண்டு இருக்கும்போது டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு தெரியும் மறுநாள் வந்து ஒரு 10-15 நிமிஷமான எல்லாரும் ஃபீல்டில் உட்கார வச்சுட்டு திருப்பி போய் நீ பேரை கட்டிட்டு வான்னு தான் பண்ணுவாங்கன்னு. அது நார்மல் தான். ஏன்னா அப்போ தான் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வந்து ஃபீல்ட் பிளேஸ் பண்ணி திரும்பி உள்ளே அவுட் ஆகிட்டு திரும்பி 10 நிமிஷம் பேட் கட்டிட்டு குடுன்னு ஓடி வரணும். அதனால தான் நைட்டு அவர் டிக்ளேர் பண்ணல. நைட்டே டிக்ளேர் பண்ண நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பேட்டிங் பண்ணுவாங்கன்னு. எந்த அளவுக்கு திங்கிங் பாருங்களேன். பேட் குமின்ஸ் பிரமாதம். பேட் குமின்ஸ் வந்து நம்மளை விட்டானா பாருன்னு இருக்கார் அவர். ஏன்னா 1 டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் அவர் தான் ஆஸ்திரேலியா தான் நம்மளை அடிச்சுது. அதேமாதிரி போன வருஷம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் ஆஸ்திரேலியாட்ட தான் நம்ம தோற்றோம் ஃபைனலு. இப்போ ஐபிஎல்ல கூட பேட் குமின்ஸ் எஸ்ஆர்ஹெச்சை கொண்டு போயிட்டாரு ஃபைனலுக்கு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஷ்ரூட் கேப்டன். அவர் பாருங்கள் அவரோட பேட்டிங்கில் பவுலிங் எடுத்தது ஒரு பக்கட்டும் 3+3 6 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 49 ரன், செகண்ட் இன்னிங்ஸில் 41 ரன். அந்த 90 ரன் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். சொன்னேன் நான் கடைசியில் இருக்கிற ஸ்டார்க்கு கமின்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது பேட்டிங்கில் உள்ள 10 ஓவர் 15 ஓவர் நீங்கள் விளையாட்டிங்கன்னா செட் ஆகிட்டிங்கன்னா போதும், யூ கேன் கோ த்ரூ அப்படின்னு. யாரும் வந்து அப்ளிகேஷன் கிடச்சி எல்லாம் டேக்கிங் த திங் ஃபார் கிராண்டட் அவங்களோட பிளேஸை. ஈவன் விராட் கோலி முதல் கொண்டு சொல்கிறேன். ரோஹித் சர்மா அடுத்த டெஸ்ட் ஒன்றும் பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் இஸ் அனௌன்ஸ்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை விட்டால் 5 டெஸ்ட் மேட்ச் இனிமேல் ஜூனில், அதுவும் இங்கிலாண்டில், அது உங்களுக்கு தெரியும் அங்கே எப்படி இருக்கும் பாலுன்னு. அண்ட் செகண்ட் திங் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா குவாலிஃபை ஆகும். இந்தியா ஆஸ்திரேலியா நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ ஒரு டீம் ஆல்ரெடி கன்ஃபார்ம். இப்போ இந்தியா போதா ஆஸ்திரேலியா போதான்னு ஸ்ரீலங்காக்கு ஒரு டீம் போகுது இப்போ டெஸ்ட் டூர். அதர் ரிசல்ட்டை பொறுத்தது எந்த டீம் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் இப்போ இந்தியா போதா ஆஸ்திரேலியா போதான்னு பார்க்கணும் பாயிண்ட் வச்சுக்கிட்டு. எனிவே டார்கெட் 340 90 ஓவர்ஸ் நல்லா தெரியும். 90 ஓவரில் நான் 340 அடிக்க நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் சார் T20 வேறு இது வேறு ஒன் டே வேறு ஒரே போல் 20 ஓவர் போடலாம். பேட் குமின்ஸோ மிச்சல் ஸ்டார்க்கோ அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பவுன்சர் எவ்வளோ வேணால் போடு, 6 ஃபீல்டர் எங்கே வேணால் நிற்க வைனா இட்ஸ் நாட் ஈஸி. 33 for 3 எஸ் 6 போலர் தீரினால என்ன ஆச்சு பாருங்கள். ஒன்று அவுட் பண்ண முடியுதா? ஸ்மித்தையும் அவுட் பண்ண முடியல. ஸ்மித்து லபுஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 70, செகண்ட் இன்னிங்ஸ் 70. ஸ்மித் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 140. இந்த 3 பேர்லாம் பேட் குமின்ஸ் ஸ்கோர் தான் மெயின். பும்ரா மட்டும் தனியாக ஒரு பாலர் என்ன பண்ணுவார்? 4+5 9 விக்கெட் எடுத்தார். சர்மா பாருங்கள் வென் ஃபார் ஃபிளிக் ஷாட் பண்ண போகிறாரு. ப்ரெஷரில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஃபார்ம்லன்னு அப்படி தான் இருக்கும். எட்ஜ் ஆகி இப்போ ஸ்லிப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்பில் கேட்ச் மிச்சல் மார்ச். ஹோல் டோர்னமெண்ட்டில் ஒன்றுமே பண்ணல. மிச்சல் மார்ச் கேட்ச் பிடிச்சாரு டக்குன்னு 9 ரனில். அதே மாதிரி கேஎல் ராகுல் நாட் ஷுவர் பால் உள்ளாமா வேண்டாமா டபுள் மைண்டுன்னு இருக்கும்போது பால் ஹரிட் அப். 5th டே பிச்சிலேயே ஹரி ஆச்சு எட்ஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் காஜா ரெடியாக இருக்கார். உஸ்மான் காஜா டக்கு. இந்த 2 பேரும் ஒரே ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. 2 wickets in 1 over. அப்படியே மாறுது மேட்ச். பட் ஸ்டில் விராட் கோலி ஃப்ளாஷி ஆஃப் டிரைவ். ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே உங்களால் ஜஸ்வால் அவுட் ஆனால் சோ மெனி ப்ரெஷர்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி கேமில் தான் நிற்கணும். ராகுல் டிராவிட், லக்ஷ்மண் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், தோனி சொன்னேன்னு வச்சுங்களேன். இவங்கெல்லாம் எத்தனை மேட்சஸ் காப்பாற்றிருக்காங்க டெஸ்ட் மேட்சை. கோலி ஃப்ளாஷி ஆஃப் டிரைவுங்க. நான் ஒன்றும் அவருக்கு சொல்லி தர தேவையில்லை, அவருக்கே தெரியும். அவரும் ப்ரெஷரில் தான் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் காஜா பிடிச்சாரு. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளில் வருது பால் சொல்லி அவுட் பண்ணுறாரு அவரை.
கொஞ்சம் பேக்ஃபுட்டில் போய் கவர் ட்ரைவ் பண்ண போகிறாரு, அதெல்லாம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் கவர் ட்ரைவ் பண்ணுறது. என்ன நீ கோச் மாதிரி சொல்கிறேன் நீங்கள், அதான் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க எல்லாம் ரிவ்யூ ரீப்ளேலாம். அவர் பேக்ஃபுட்டில் போய் கவர் ட்ரைவ் பண்ணார், ஃபியூ செகண்டில் பால் ஹரீட் அவுட், 33 for 3. அதுக்கப்புறம் 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 88. ஓகே, செட் ஆகுறீங்க. ரிஷப் அந்த ஷாட்டு, யூ ஆர் கோயிங் ஃபார் அ ட்ரா. 38 ஓவர் இருக்குன்னு மேட்ச் என்ன ட்ரா ஆகிறதுக்கு. அதுலேயும் மேண்டிட்டரி ஓவர் 10-12 ஓவரில் கூட நிறுத்திருப்பாங்க. அண்ட் ரிஷப் அந்த ரேஷ் ஷாட்டு யூனோ நல்ல பார்ட்னர்ஷிப் 88 runs பார்ட்னர்ஷிப் ஓடிட்டு இருக்கும்போது பேட் கமின்ஸ் த்ரூ சேலஞ்ச் தான் சொல்லி தான் அவுட் பண்ணாரு. நீ அடிக்குதானே பாரு, அடி பார்ப்போன்னு 2 எண்ட்லையும் ஆஃப் ஸ்பின்னரை போட்டார். ஒன்று நேத்தன் லைன், அவர் ஒன்றும் பர்ஃபெக்ட் ஆஃப் ஸ்பின்னர். டிராவல்ஸ் ஆகிட்டு பார்ட் டைம் போலார் T20க்கு டெஸ்ட் மேட்ச்சில் நீ போட்டுன்னு அவர் போய் டீஸ் பண்ணார். மாறினா சாத்தும் மாறும் அப்படின்னு, அடிக்க பார்க்குறியா அடி பார்ப்போன்னு. கரெக்டாக அவர் என்ன பிளான் பண்ணாரோ அதே மாதிரி டீஸ் பண்ணி அதே மாதிரி லவ் பண்ணார். டீப்பில் ஒரே ஒரு ஃபீல்டர் லாங் ஆனில் இவர் இருக்காரு மிச்சல் மார்ஷ். அதே மிச்சல் மார்ஷ் டோர்னமெண்ட்டில் ஒன்றுமே பண்ணல, எகிரி பிடிச்சி பாலை பிடிச்சி அவுட் ஆகிட்டார். திஸ் இஸ் ஹவ் பேட்டுன்னு எனக்கு புரியல. 25 கோடி ஐபிஎல்ல போகுது, நம்ம ஐபிஎல் மட்டும் விளையாடுங்க, எதுக்கு இந்தியாவுக்காக விளையாடிட்டு இந்த மாதிரி ரேஷ் ஷாட்டில் விளையாடி வாட் இஸ் திஸ், சேவ் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க, அவரும் பூச்சி முழுங்கினார் என்ன சொல்லணும்னு தெரியாமல். என்ன ஷாட் இது, யூ டோன்ட் ஹவ் டு சேவ். MS தோனி எவ்வளோ மேட்சஸ் சேவ் பண்ணி, எதனால MS தோனி வந்து லீவ் த கேப்டன் ஆஸ் எ கீப்பர் பேட்ஸ்மேனாக சொல்கிறாங்க. பெரிய பெரிய கீப்பர் லிஸ்ட்லாம் எடுத்து பாருங்க நீங்கள். ஜெஃப்ரி டூஜான் ஆகட்டும், ஆடம் கில்கஸ்ட் ஆகட்டும், ஜோஸ் பட்லர், ஜானி பேஸ்டோ, லிஸ்ட்டு போட்டால் போயிட்டு இருக்கலாம். பிரமாதமாக மேட்ச் சேவ் பண்ணுங்க. மேட்ச் சேவ் பண்ணியிருந்தாலும் இஸ் ஆஸ் குட் அஸ் வின்னிங் 1-1 போயிருக்கலாம். இப்போ 2-1 சிட்னியில் போகிறீங்க அடுத்த வாரம். ஃபுல்லாக டர்னிங் பிச்சு, இருந்த நல்ல பாலரையும் அமுச்சு விட்டாச்சு வீட்டுக்கு அஸ்வினை. இப்போ யார் போட போகிறா என்னன்னு தெரியல, எப்படி விக்கெட் எடுக்க போகிறீங்கன்னு. அண்ட் த மோமெண்ட் இவர் அவுட் ஆனார் ரிஷப் வந்து அகைன் கொலாப்ஸ், கடன்னு விக்கெட் விளையாடுறது. லோ ஆர்டர் எப்போதுமே நீங்கள் லோ ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எப்போ பார்த்தா லோ ஆர்டர் வந்து எங்களை காப்பாற்றுவாங்க. அவர் டாப் ஆர்டர் என்ன தான் பண்ணுறீங்க. 130 for 5 155 ஆல் அவுட், 25 ரன்ல ஆல் அவுட். வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் நான் அவரையும் பிளேம் பண்ணுவேன். பட் எனிவே இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவர் தான் ஸ்கோர் பண்ணாரு சார். அப்படி கிடையாது, அவர் நல்லா செட் ஆகிட்டாரு. 45 பால் விளாண்டாரு, 5 ரன் தான், அது பிரச்சனை இல்லை. எக்ஸ்போஸ் பண்ணார் ஆகாஷ் தீப்பை. அவர் ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு வந்தார் இந்த பக்கம். அவர் 4th பால் 5th பால் தான் சிங்கிள் எடுக்கணும். சிங்கிள் எடுத்து ஆகாஷ் தீப் வந்தார், அவுட்டு. ஒன் பும்ரா அவுட்டு, சிராஜ் அவுட்டு, இவர் நாட் அவுட்டில் இருக்காரு. ஒன்ஸ் ஆஸ்திரேலியா ஸ்மெல் விக்ட்ரின்னா தே வில் நாட் லீவ் யூ. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு ஆஹா ஜெயிக்கிற மாதிரி இருக்குமேனா அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவ் தே பிளே அண்ட் தட் இஸ் ஹவ் யூ ஷுட் பிளே. டெஸ்ட் மேட்ச் இஸ் பிளேட் லைக் தட். ஜடேஜா வாஸ் த பெஸ்ட் பால் இந்த மேட்ச்லேயே. அந்த ஒரு அவுட் ஆனார் தெரியுமா, டுப்புன்னு ஹரியப்பாயே பால் அண்ட் பால் ரைஸ் ஆச்சு, பேக் ஃபுட்டில் போனார். வேறு வழியில் பேட்டை கொண்டு போகிறாரு. ஐயோ பேட் பட்டுற போதுன்னு எட்ஜ் ஆகி கீப்பர் பிடிச்சார். கான் பிளேம் ஜடேஜா, தட் வாஸ் த பெஸ்ட் பால் பை பாலன் நேரத்தை பாருங்கள். ஹேசல்வுட் இன்ஜுரின்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு. அப்புறம் ஹேசல்வுட் வந்தானே ஒரு வெளில உட்கார வச்சாங்க. திருப்பி ஒரு இன்ஜுரி, திருப்பி பாலன் வந்து திருப்பி அவர் வந்து ஒரு 6 விக்கெட் இந்த மேட்ச்சில். லயன் நேதர் லைன் 3+2 5 விக்கெட்ஸ். நிதிஷ் ரெட்டி 3 பேர் ரவுண்ட் த பேட்டை உட்கார வச்சாங்க. எல்லா இடத்துலையும் அவரே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா. 5th டே பிச்சு நேதர் லைன் bowling போடுறாரு, ஸ்லிப்பில் எட்ஜ் ஆச்சு, ஸ்லிப் டக்குன்னு பிடிச்சிட்டாரு. ஜஷ்வால் இஸ் ரைட் இஸ் லெவல் பெஸ்ட். சின்ன பையன் என்ன பண்ணுறது, 84 என்னமோ லெக் சைடில் பவுன்சர் புக் பண்ண போனார். அவுட் இல்லைனாங்க டிஆர்எஸ் எடுத்தாங்க. எஸ்ஆ நோவா. பட் மேட்ச் ரெஃபர் அது 3rd அம்பையரோட வேலை என்ன, இசிஜி மாதிரி ரேஸ் தெரியுதா, அதான் மெயின். சவுண்டு கேட்டுதா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். இசிஜி மாதிரி லைட் இருந்தது அவுட்டுன்ட்டாங்க. அவுட்டா இல்லையா கான்ட்ரவர்சி தான். பட் எனிவே மேலே இருந்தவங்க என்ன பண்ணீங்க, இந்த ஹோல் மேட்சை நிதிஷ் ரெட்டி மட்டும் தான் 101 அடிச்சார். ஜஷ்வால் 82 84, வாஷிங்டன் சுந்தர் ஒரு 50, பும்ரா அவ்வளோதான். இவங்களாம் எதுக்கு மற்றவங்களாம் போனாங்கன்னு தெரில. எக்ஸ்பெக்டட் லைன் தான் அது. 250க்கு மேலே போட்டு நீங்கள் சேஸ் பண்ண முடியாது. கேர்ஃபுல் அடி விடாதீங்க அவங்களன்னும் போது சரி என்ன பிளானிங் பண்ணல. டெய்ல்ன்றவங்க டெய்ல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சதுனால தான் இவ்வளோ போச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் ரைட்ஃபுல்லி பேட் கமின்ஸ். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். மற்றெல்லாம் சீரியலில் பார்க்கலாம். அப்படியே 10 பேருக்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.